ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு சொன்ன உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது என்ன? கான்வாய், எஸ்கார்ட், சைரன். ஆனால் நான் சொல்ல போகிற இந்த தமிழ்நாட்டு ஐஏஎஸ் தேர்ந்தெடுத்தது வெறும் ஒரு சாதாரண சைக்கிளை. புரியல? முழுசா சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டு மண்ணில் இருந்து வந்து இன்னைக்கு இந்தியாவுடைய முன்மாதிரியாக இருக்கிற ஒரு ஐஏஎஸ் உடைய கதை தான் இது. அவர் பேர் தான் டாக்டர் எஸ் சதீஷ்குமார். இவர் 26 செப்டம்பர் 1987 சாதாரண குடும்பத்தில் வேலூரில் பிறக்கிறாரு. இப்படி சாதாரண பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த இவர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் முடிக்கிறாரு. அந்த காலத்தில் எம்பிபிஎஸ்ன்றது ரொம்ப சவாலான ஒரு படிப்பு. அதையே உதறி தள்ளிட்டு தன்னுடைய நாடு முழுக்க சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி யூபிஎஸ்சி எக்ஸாமை 2013 கிளியர் பண்ணுறாரு. கிளியர் பண்ணி மத்திய பிரதேச கேடரில் தன்னோட பணியை தொடங்குறாரு. ஐஏஎஸ் கலெக்டர்னா ஒரு பெரிய பவர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கவர்மெண்ட் கார், சைரன், கான்வாய் அதெல்லாம் ப்ரோட்டோகாலில் இருக்கும். மக்கள் பார்த்தா ஒரு பெரிய அதிகாரி வராரு அப்படின்னு டிராஃபிக்லாம் ஸ்டாப் ஆகும், எஸ்கார்ட்லாம் இருக்கும். ஆனால் இவர் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு, அதாவது நோ சைரன், நோ கான்வாய், நோ கன்மேன், தினசரி 10 கிலோமீட்டர் சைக்கிள் மதிச்சுட்டு தன்னுடைய ஆஃபீஸ்க்கு போறாரு ஒரு சாதாரண மனுஷனா. உண்மையான பவர்ன்றது லக்ஸுரியில இல்லை, பணிவிலையும் சேவையிலும் தான் இருக்கு. அதாவது மக்களுக்கு உங்களில் ஒருத்தன் அப்படின்ற ஒரு உணர்வை இவர் கொடுக்குறாரு. இதுதான் இவருடைய தனித்துவம். தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தான் டாக்டர் எஸ் சதீஷ்குமார் ஐஏஎஸ். இவரை நினைக்கும் போது நம்ம எல்லாருக்குமே பெருமையா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்க ஊர்ல இதே மாதிரி ஒரு பணிவான அதிகாரி இருந்தாங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க எங்களுடைய சேனலை ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.